ஹலோ வியூவர்ஸ், எங்கள் வீட்டில் இது பாருங்கள், பித்தளை பாத்திரம் எல்லாம் கருப்பாக இருக்குது பாருங்கள். இதை வந்து செலவே இல்லாமல் நம்ம எப்படி பளிச்சு நாக்கிறதுன்றதை நான் வீடியோவாக போடுறேன். இது பாருங்கள், எல்லாத்தையும் இப்போ நம்ம செலவே இல்லாமல் பளிச்சு நாக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பாருங்கள், இந்த செங்கல் தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் பொடியாக உடச்சிக்கிறேன். இதை உடச்சி நல்லா தூளாக்கி வச்சுப்போம். ஜலிச்சு வச்சா நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ ஜலிக்க முடியுமா? நம்ம எல்லாத்தையும் தோல் நல்லா பண்ண போகிறேன். இந்த பித்தளை பாத்திரத்துக்குன்னா இது எங்கள் மரத்தில் விளைஞ்ச புளி. இந்த புளியை தோல் உரிச்சு எடுத்துக்கலாமா? லெமன் எடுக்கலாம், லெமன் போடலாம், லெமன் எடுத்துக்கலாம். அப்புறம் புளி இருந்தது எங்கள் மரத்தில், அதையே நான் உடச்சி எடுத்துக்கிறேன். சும்மா கொஞ்சம் போதும், கொஞ்சம் புளி போதும். இந்த பாருங்கள், புளி, செங்கல் தூள், அடுத்தது புளி, இதை எடுத்துக்கிட்டேன்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், குப்பை தொட்டில் போட்டுருக்கேன். இந்த குப்பை தொட்டில் போட்டு வா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பாருங்க, இதெல்லாம் நான் துடைச்சிக்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு புளி இருக்குது பார்த்தீங்களா, இந்த புளியை எல்லா தட்டுலையும் அப்ளை பண்ணிக்கிறேன். இது அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு இந்த பாருங்கள், இது உடனே கருத்துரும். இது யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், டெய்லி நம்ம வாஷ் பண்ணணும். அப்படி இல்லையா கருத்துது. இது வந்து ஒரு டீ கப்பு. இதை நம்ம எல்லாத்துக்கும் இந்த புளியை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்கும் நம்ம இப்படி அப்ளை பண்ணிடணுமா? இதெல்லாம் அப்ளை பண்ணுது, புளி அப்ளை பண்ணுது மாதிரி எல்லாத்துக்கும் நான் அப்ளை பண்ணிடுறேன். இப்போ நான் எல்லாத்துலேயும் புளி வந்து அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ண பிறகு எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணியாச்சா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டேன்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கையில் இந்த கயிறு எடுத்துக்கிறேன் பாருங்க. வேறு கயிறு தான், இந்த கயிறை வச்சு நான் வெறும் கயிறு தான், வெறும் கயிறும் செங்கல் தூளும் தான். இந்த பாருங்க, அப்படியே பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இது மாதிரி நான் எல்லா பாத்திரத்தையும் கழுவிக்கிறேன். எல்லாத்துலேயும் இந்த மாதிரி செங்கல் தூளை வச்சு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அரைச்சிட்டிங்களா? கொடுங்க. போதும், கொடு.
இந்தா இதை பூச்சி வச்சு எடுத்துரு. மீதி எல்லாம் அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கு பாரு அந்த உரல்லையே. இது நல்லா மசியாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி செங்கல் தூள் வச்சு கையிலன்னா கை வந்து ரொம்ப சொரின்னு வலிக்கும். அதனால் நான் வந்து இந்த இது வச்சுருக்கேன். கயிறு தேங்காய் நார் இருந்தால் தேங்காய் நார் எடுத்துக்கலாம். நான் கயிறு எடுத்துக்கிட்டேன். இப்போ எல்லா தட்டும் பழிச்சு நினச்சி பாருங்கள். இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணிட்டு மறுபடியும் இப்போ வெறும் இப்போ இது வச்சு நம்ம தேய்க்கணும். பளிச்சுன்னு ஆயிடுச்சா? பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் மறுபடியும் கழுவிடணும். இது எல்லாத்தையும் கழுவிடணும். சோப்பு அப்புறமா போடணும். இப்போ இதில் கழுவிடணும். எல்லாத்தையும் கழுவிடணும். எல்லாத்தையும் முதல்ல கழுவிடணும். இப்போ நம்ம கழுவிட்டேன் பாருங்க. நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சா? இப்போ நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் கழுவிட்டு இப்போ நான் இதை கழுவிட்டேன்னா அடுத்தது என்ன பண்ண போகிறேன்? சோப்பு தான். சோப்பு பாத்திரம் கழுவுற சோப்போ, இப்போ தான் கை வலிக்கிறேன். பாத்திரம் கழுவுற சோப்போ இல்லைன்னா விடு கை வலிக்கிறேன் விடு. இப்போ நான் பாத்திரம் கழுவுற சோப்பு எடுத்துட்டு அதை என்ன பண்ணுறேன், ஒரு இதில் போட்டு இது நல்லா நான் தேய்ச்சிடுறேன். ஃபோன் நல்லா தைச்சிட்டீங்க. நான் சோப்பு வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறேன். மோட்டர் ஆஃப் பண்ணா ஏய் மோட்டர் ஆஃப் பண்ணு. பளிச்சுன்னு ஆயிடுச்சு பார்த்தியா? ஒரே செகண்ட் வீட்டில் இருக்க பொருள் வச்சு சிம்பிளாகவே பித்தளை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணணும். எலுமிச்சம்பழம் போடலாம். அதுக்கப்புறமா
எலுமிச்சம்பழம் இல்லைன்னா புளி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் செங்கல் தூள் போட்டு தேய்க்கலாம். செங்கல் தூள் இல்லைன்னா கோல மாவு இருக்குது பார்த்தீங்களா, அது போட்டு தேய்க்கலாம். இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி கழுவும்போது பித்தளை பாத்திரம் சீக்கிரமாக நம்மளுக்கு பளிச்சுன்னு ஆகிடும். ஹார்ட் ஒர்க்கை மாதிரி பண்ண தேவையில்ல, சிம்பிளாக இருந்தாலே போதும். சிம்பிளாகவே நம்ம பளிச்சுன்னு பண்ணிடலாம். பித்தளை பாத்திரம் இதை பாருங்க, நல்லா கழுவியாச்சு, துளைக்கியாச்சு, அப்படியே பளிச்சுன்னு புது பாத்திரம் மாதிரி இருக்கும். கொஞ்சம் சோப்பு தான், ஆனால் பளிச்சுன்னு ஆயிடுச்சு பாத்திரம்னா. இப்போ எல்லாம் துளைக்கியாச்சா, என்ன பண்ணணும், இப்போ இதை நான் வாஷ் பண்ண போகிறேன். ஒன்று ஒன்றா வாஷ் பண்ணி இந்த பூக்கூடையில் போட்டுடலாம். எல்லாம் கழுவியாச்சு. இப்போ நான் வந்து எல்லா பாத்திரத்தையும் விளக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ஒரு காஞ்ச துணி போட்டு, பனியன் துணி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு நல்லா துடைச்சிடணும். துடைச்சிட்டு நம்ம இப்போ மஞ்சள் தூள் வைக்கணும். வச்சு அப்படி வைக்கும்போது பாத்திரம் வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். இது வந்து டீ கப்பு தான். இப்போ எப்படி பளபளன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இதை நம்ம மெயின்டைன் பண்ணாமல் இருந்தோன்னா ரொம்ப அதனோட கலரே, அதனோட இதில் இருக்க அந்த பூ டிசைனை கூட தெரியாமல் போயிடும். அதனால தான் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் எப்படி க்ளீன் பண்ணணும், அப்படி நமக்கு முடியாத பட்சத்தில் 10 டேஸ்க்கு ஒரு முறைனாச்சும் நம்ம டீ கப்பை க்ளீன் பண்ணணும். ஏன்னா அது வந்து ஃபுல்லாக பித்தளையில் ஆகுது. அதனால் இதை வந்து நான் வந்து எப்பவுமே நல்லா தொடச்சி அழகாக எல்லா பாத்திரமும் கழுவும்போது இதையும் கழுவிடணும். முக்கியமான வேலை என்னதுன்னா மஞ்சள் குங்குமம் வைக்கணும். மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது எப்பயுமே காமாட்சம்மா விளக்குறது மட்டும் பின்பக்கம் வந்து வச்சுட்டு போகணும். முன்பக்கம் வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு பின்பக்கத்தில் இருந்து தான் நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கணும் காமாட்சம்மா விளக்குக்கலாம். இப்போ நான் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன்.